இயேசுவின் இனிய நாமத்திலே என் நெஞ்சிற்கினிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் முடிந்தவுடன் அனைத்தும் கரைந்து விட்டன என்ற ஒரு உணர்வு. இவ்வுணர்வு நம்மை சிதைக்கு முன் ஒன்றை நினைவில் கொள்வோம். கிறிஸ்து பிறப்பு விழா முடிந்தாலும் கிறிஸ்து ஒளியாக நம்மோடு தொடர்ந்து பயணம் செய்கிறார் என்பதை நினைவில் கொள்வோம். அப்படியெனில் கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்வு நம் உள்ளங்களில் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து இருக்க வேண்டும். திருக்குடும்பம் பக்தி முயற்சியை ஒரு சில சபைகள் பாரம்பரியமாக நினைவு கூர்ந்து கொண்டாடி வந்தார்கள். 20ஆம் நூற்றாண்டின் துவக்கம் வரை 1921ஆம் ஆண்டு திரு அவை இந்த பக்தி முயற்சியை ஒரு பெருவிழாவாக அறிவித்தது. காரணம், அச்சமயத்தில்தான் முதல் உலகப் போர் முடிந்திருந்தது. அந்த போர் முடிந்த தருவாயிலே எண்ணற்ற குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சிதைந்து போயிருந்தன. குடும்பங்களில் கணவர்களை இழந்து தவித்த பெண்கள் ஏராளம், மகன்களை இழந்த தாய்மார்கள் ஏராளம். குடும்பங்கள் சிதைந்து போய் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகி இருந்தார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில்தான் திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவை அறிவித்து அக்குடும்பங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. இப்படிப்பட்ட நிலையில் சீராக் ஞான நூல் நமக்கு ஒரு சில எச்சரிக்கைகளை விடுகின்றது. சீராக்கின் ஞானம் இயல் 3 இறைவாக்கியங்கள் 3 முதல் 4 மற்றும் 12 முதல் 14 வரை. அதிலே கீழ்க்கண்டவாறு நாம் வாசிக்கின்றோம். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேம்படுத்துவோர் செல்வத்தை திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் நீ அவருக்கு உதவு. அவர் வாழ்நாளில் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் நீ பொறுமையாய் இரு. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தையருக்கு காட்டப்படும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். தங்களது சுயநலத்தையே பேணி காத்து பெற்றோரை புறக்கணிக்கின்ற பிள்ளைகளுக்காக, அவருடைய மனமாற்றத்திற்காக இறைவனிடம் நாம் இன்று சிறப்பாக மன்றாடுவோம். இம்மூவரை மையப்படுத்தி இன்று இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது நம்முடைய குடும்பங்களிலும் நல் உறவுகள் வளர, குறிப்பாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கிடையே நண்பர்களுக்கிடையே நல்ல உறவுகள் ஏற்பட, அதனால் புதிய சமூகம் உருவாக நாம் அனைவரும் இறைவனிடம் மன்றாடுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான முயற்சிகளில் செயல்பாடுகளில் நாம் ஈடுபட முற்படுவோம். நம் அனைவரது குடும்பங்களும் வாழ இறைவன் நோக்கி கரம் கூப்பி மன்றாடுவோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் அன்போடும் இறைவேண்டலோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் மாதா டிவி வழியாக என்னுடைய வாழ்த்துக்களை, கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உள்ளங்களே, இந்த நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கத்தோலிக்க திரு அவையில் இந்த நாளை மகிழ்ந்து கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரு அவை இன்று நாம் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற அளவில் திரு குடும்பத்தை ஒரு முன்னோடியாக, முன்மாதிரியாக முன்னிலைப்படுத்துகிறது. திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாட நம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். சாதாரணமாக குடும்பம் என்றால் சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, ஒரு கோவில், கதம்பம், பல்கலைக்கழகம், ஒரு குட்டி திரு அவை, இப்படியெல்லாம் சொல்வார்கள். நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன், இது புனையப்பட்ட வரிகளா? இல்லை, அனுபவத்தால்
எழுந்த அமுத மொழிகள், புரிதலால் விளைந்த புன்னகை வரிகள். அருமையான அன்புள்ளங்களே, குடும்பத்துக்கு அடிப்படையான அந்த அமைப்பு உருவாவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி கேட்டால், விஞ்ஞானம் ஒரு அமைப்பை சொல்லுகிறது, ஆன்மீகம் இன்னொரு அமைப்பை சொல்லுகிறது. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? குடும்பம் பரிணாம வளர்ச்சியின் பரிசு அப்படின்னு சொல்லி மார்பு தட்டுகிறது. ஆனால் ஆன்மீகம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அது சாத்தியமே இல்லை, விஞ்ஞானத்தால் எல்லாம் முடியும் என்று சொன்னால் இறந்தவனை உன்னால் உயிர்ப்பிக்க முடியுமா என்கிற கேள்வியை கேட்டு சிந்திக்க வைப்பதோடு மட்டுமில்லாதபடி அந்த கேள்விக்கு உண்டான பதிலை கொடுப்பதற்கு இன்னும் முயற்சி எடுத்துக்கொண்டே போகிறது. இன்னும் விடியல் இல்லை. ஆனால் இது விடியுமா என்று கேள்வி கேட்டால் முடியாது. ஆனால் எண்ணி பாருங்கள், கடவுள் அமைத்த அற்புதமான குடும்பம் ஆதாம் ஏவாள், இந்த குடும்பம்தான் இன்றைய நாளில் நாம் குடும்பங்களாக கூடி வந்திருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் அடிப்படை என்று சொன்னால் மிகையாகாது. எண்ணி பாருங்கள், குடும்பத்தை ஆண்டவர் தாமே படைத்தார். தொடக்க வரலாறு எண்ணி பார்க்கும்போது, உலகத்தை படைத்த இறைவன் அனைத்தையும் நல்லதென கண்டார். அந்த மனிதனை அந்த படைப்பின் சிகரமாக வைத்துவிட்டு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனிடத்தில் ஒரு பெண்ணை இணையாக, துணையாக, சமமாக உருவாக்கி அங்கே குடும்பத்தை இறைவன் அமர்த்துகிறார். அருமையான அன்பு உள்ளங்களே, அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்! ஒரு சிறந்ததாக, ஒரு உயர்ந்ததாக, ஒரு சிறப்பானதாக, உன்னதமான குடும்பமாக உருவாக்குகிறார். இந்த குடும்பம் எத்தகைய உயர்வை பெற்றது என்பதை மக்களுக்கு உணர்த்த கடவுள்தாமே இந்த மண்ணிலே தரிசிக்க அவரே ஆர்வம் கொண்டது மட்டுமல்லாதபடி மனிதனாக பிறக்கவே ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த குடும்பம் தான் எது? திருக்குடும்பம். என் அருமையான அன்புள்ளங்களே, அந்த திருக்குடும்பத்தை பற்றி நாம் பேச போகிறோம். திருக்குடும்பம் என்று சொன்னால் எந்த உலகத்தினுடைய உயரத்தில் வைத்துவிட்டு எல்லா குடும்பத்தையும் கூப்பிட்டு இதுதான் நமக்கு அடையாளம், இதுதான் நமக்கு அங்கீகாரம் என்று சொல்லுகிறது. கருவறை முதல் கல்லறை வரை எல்லா விதமான கலகங்கள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள் அனைத்தையும் இறைவனுக்காக தாங்கிக் கொண்டு மகிழ்ந்த குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்தினுடைய உண்மைகளை, அந்த குடும்பத்தினுடைய தன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான அன்புள்ளங்களே, இதோ இந்த அருமையான நாளில் நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய பேரருள் திரு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்கள் குடந்தை மறை மாவட்டத்தில், குறிப்பாக கும்பகோணம் மறைவட்டத்திலே முதன்மை குருவாக, பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். அப்பேற்பட்ட தந்தையை இன்று நாம் பெற்றிருப்பது நமக்கெல்லாம் சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர், உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்ம ஃபாதர்கிட்ட குடும்பத்தை பற்றி அவருடைய அனுபவத்தை இப்போ நாம் எல்லாம் கேட்கலாம். ஃபாதர், எங்களுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஃபாதர். திரு அவை பாரம்பரியத்தில் கத்தோலிக்க குடும்பம் என்றால் என்ன ஃபாதர்? அதனுடைய வெற்றி என்றால் என்ன ஃபாதர்? திரு அவையினுடைய அந்த கோட்பாடுகளை பார்க்கும்போது தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த மூவொரு இறைவனுக்கு இடையே இருக்கின்ற உறவு, ஒற்றுமை, பரஸ்பர புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல், இவைகளின் பிரதிபலிப்பு தான் குடும்பம். கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அந்த உறவு அன்பு உறவின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். அதை முன் உதாரணமாக வைத்து இயங்குகின்ற அன்பு கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு என்று கூறலாம். அடுத்து திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம், இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று கூறலாம். எனவே இந்த திருமணம் அல்லது இல்லற வாழ்வு என்பது சமுதாயத்திற்கு எப்படி அடிப்படையாக இருக்கிறதோ அதே போன்று திரு அவைக்கும் ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. திருமணத்தினுடைய நோக்கங்களை நீங்கள் பார்க்கும்போது கணவன் மனைவி அன்புறவுடன் வாழ்தல், குழந்தைகளை பெறுதல், அவர்களை வளர்த்தல்,
அவர்களை முழு மனிதனாக மாற்றுதல், அதற்கு அவர்கள் வழிகாட்டுதல், இவற்றை திரு அவை பெற்றோர்களுடைய கடமையாக எடுத்துரைக்கின்றது. அது குடும்பம் என்று சொல்லும்போது நாங்கள்லாம் வெற்றியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்கள் குடும்பங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு வகையில் வெற்றி அடைந்த குடும்பமாக சொல்கிறாங்க. குடும்பத்தில் வெற்றி என்ன எதுவாக இருக்க முடியும் ஃபாதர்? நிச்சயமாக இங்கே உள்ளவங்களை கேட்டிங்கன்னா தெரியும் எதை நீங்கள் வெற்றின்னு நினைக்கிறீங்க. குடும்பத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து வெறும் அடிப்படை தேவைகளான பொருளாதார தேவைகளை மட்டும் வச்சு வெற்றி பெறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், டிப்ரெஷன், ஒரு குழந்தைகளுடைய மனநிலை நம்மளுடைய காலகட்டத்தில் இருந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை கத்தோலிக்க திருவையில் இருக்கிற நம்பிக்கைகளை நம்ம வளர்க்கும் பொழுது, அந்த ஆழமான விசுவாசத்தை குழந்தைகள் நம்ம கொடுக்கும் பொழுது, குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை, குடும்ப ஜெபம், குழந்தைகளை அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்தெடுக்கும் பொழுது மட்டும்தான் முழு மன மகிழ்வு, மன நிறைவு ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்படுது. 100% கடவுள் எந்த ஒரு திருக்குடும்பமாக இருந்தோ அந்த ஒரு மகிழ்வை வந்து நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக எட்ட முடியும். அந்த திருவாசகமும் ஜெபமாலையும் இல்லத்துக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா நம்ம கூட வந்துடுறார். அவர் வீட்டுக்குள்ளே பிரசன்னமாக ஆயிட்டாருன்னே அங்கே அன்பு வந்துடுது. அன்பு வந்துருச்சுனாலே விட்டு கொடுக்குற பண்பு வந்துடுது. அன்பும் விட்டு கொடுக்குற பண்பு வந்துருச்சுனாலே அங்கே மகிழ்ச்சி வந்துடுது. உறவு தலைப்பட்டாலே பொருளாதாரம் தானாக வளர ஆரம்பிச்சிடுது. அப்போ வெற்றி என்பது அந்த வீட்டுக்கு தானாகவே தேடி வந்தது. ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சா, இறை நம்பிக்கை, நல்ல உறவுகளை குடும்பத்திலும் சமுதாயத்திலும் கட்டி எழுப்புதல், தன்னம்பிக்கையோடு குழந்தைகளை வளர்த்தல். எனவே இந்த மூன்றும் ஒரு முழு ஆளுமையோடு குழந்தைகளை வளர்த்தோம் என்றால், முழு ஆளுமை என்று சொல்லும்போது இறை நம்பிக்கை அதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதையும் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு முழு ஆளுமையாக குழந்தைகளை வளர்த்தோம் என்றால் அது வெற்றி பெற்ற குடும்பமாக திகழும் என்பதிலே சந்தேகமில்லை. குடும்ப ஆன்மீகம் என்றால் என்ன? குடும்ப ஜபம் எப்படியெல்லாம் கட்டமைப்பு இருக்க வேண்டும்? குடும்ப ஜபத்தினுடைய கட்டமைப்பு திரு அவை கத்தோலிக்க அவையில் அந்த ஜபத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணும் சாமி? இன்னைக்கு எல்லாருமே ஒரு பரபரப்பான உலகத்தில் இருக்கிறோம். பங்கு சாமியார்லேருந்து இங்கே குடும்பத்தார் வரையும் பார்த்தீர்கள் என்றால், காலையில் 5 மணிக்கு எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலே குடும்ப ஜெபம் என்ற ஒன்று செய்ய வேண்டுமென்றால் அது மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தாய் வீட்டிலே இருந்தார்கள், தந்தை ஆசிரியராக இருந்தார். எனவே தாய் முழு நேரம் குழந்தைகளை பராமரிப்பது, குழந்தைகளுக்கு வழிகாட்டுவது. தந்தை இல்லை என்றாலும் கூட இரவிலே அமர்ந்து ஜெபமாலை சொல்வது, இரவு உணவிற்கு முன்பு நாங்கள் எல்லோரும் இணைந்து ஜெபித்தோம். கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சவால்களும் இருக்கிறது. எனவே இந்த பரபரப்பான சூழலிலே குடும்ப ஜெபம் செய்வது என்பது ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. இதை உங்கள் கவனத்திலே கொண்டு வருகிறேன். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சூழலிலும் ஜெபிக்கின்ற குடும்பங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இங்கே கேட்கலாம், இந்த சூழலிலும் ஜெபிக்கின்ற குடும்பங்கள் இருக்கிறார்களா என்று. நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு அரை மணி நேரம் ஒரு குடும்பம் ஜெபம் செய்தார்கள் என்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை. எனவே இன்றைக்கு ஒரு விவிலிய வாசகமோ அல்லது குடும்பத்தின் தேவைகளையோ அல்லது அன்று அவர்கள் அனுபவங்களையோ பகிர்ந்து கொண்டு ஒரு சிறிய ஜெபமாக 5 to 10 நிமிடங்கள் குடும்ப ஜெபம் செய்தார்கள் என்றால் அதுவே மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க சாமி. கஷ்டம், கவலை, பாரம், சுமை வந்துடுச்சுன்னா ஜபிக்க மறந்துடுறாங்க. என் சூழலிலும் என் நிலையிலும் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே அவரை நாம் துதிகன மகிமை செய்யும் போது நமது பாரமெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சாமி, குடும்பத்தில் மாற்றம் என்றால் என்ன? அது முதலில் எங்கிருந்து அல்லது யாரிடத்தில் அது தொடங்க வேண்டும்? எதை மாற்றம்னு நினைக்கிறாங்கன்னு இவங்களை கேட்டால் இங்கே வந்திருக்கிற குடும்பங்களை நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஆட்கள் மாறுவதா, சூழ்நிலைகள் மாறுவதா, பெற்றோர் மாறுவதா, அல்லது பிள்ளைகள் மாறுவதா, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற உறவுகளில் மாற்றமா, எதை மாற்றம்னு அவங்க நினைக்கிறாங்க? குடும்பங்களில் மாற்றம் அப்படிங்கிறது தனி மனித மாற்றமே குடும்ப மாற்றம் அப்படின்னு தான் நான் உணர்கிறேன்.
என்னுடைய குடும்பம் அப்படின்னா நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ஜெபத்திலையாக இருக்கலாம், பிறரன்பு பணியிலையாக இருக்கலாம், குடும்பத்தில் மகன் மகள் மனைவி உறவுலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடரல், ஏதோ ஒரு சுணக்கம் இருக்குமேயானால் அதற்கு என்ன காரணம்ங்கிறத உணர்ந்து பார்த்து என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது அது பிளவை ஏற்படுத்தும். இங்கே குழந்தைகள் பெற்றோர்களுடைய உறவு மாறும்னு நினைக்கிறோம், இல்லை குழந்தைகள் இந்த விஷயத்தில் மாறணும்னு நினைக்கிறோம், பெற்றோர்களை நாம் நிறைய மாறணும்னு நினைக்கிறோம். அப்போ சகோதரர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல பெற்றோர்கள் நம்ம வந்து முன் உதாரணமாக இருக்கும் பொழுது குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. நம்ம என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், என்ன செயல் செய்கிறோன்னு சொல்லி, அதனால் நம்ம சொல்லும்போது உடனே கண்டிப்பாக அந்த குழந்தைகள் மாற போகிறது கிடையாது. ஆனால் அந்த விதையானது அந்த குழந்தைகளுக்கு போகும்போது எப்படி விதை முளைச்சி அந்த மரமோ செடியோ வளர்றதுக்கு லேட் ஆகுதோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் 1 மாதமோ 1 வருடமோ இல்லை 4 மாதமோ அந்த செயலை தொடர்ச்சியாக செய்யலாம். ஆனால் நாம் தொடர்ந்து நல்ல செயலை செய்யும்போது அந்த குழந்தை பார்த்து வளரும் பொழுது கட்டாயமாக அந்த குழந்தையாக்கி போட்ட விதை ஒரு நாளும் வீணாக போவதில்லை. குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்கள கேட்டிங்கன்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஒரு விஷயம் நம்மள்ட்ட யாராவது ஒன்று இதை பண்ணுன்னு சொன்னால் நமக்கு அது செய்யணும்னு தோணாது. யாராவது ஒன்று செய்யும் போது அவங்களுக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்கும் போது ஒருவேளை நம்மளும் இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு அது கிடைக்குமோ நமக்கு அது தோணும். ஸோ இந்த கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஜெபமாலை தினைக்கும் எனக்கு டெய்லி நான் ஜெபமாலை சொல்கிறேன்னா அம்மா ஒரு மெயின் ரீசன். ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் எப்போயுமே கண்டிப்பாக கிடைக்கும். மாதா அதுக்கான இது சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. ஸோ என்றைக்கு ஒரு நமக்கு சொல்கிறத விட அம்மா அப்பா செய்யும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது அது கரெக்டாக வரும்ன்றது நான் ரொம்ப நம்புவேன். அற்புதமாக சொன்னாங்க. குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் மாறணும்னு ரொம்ப சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஒரு தாயை ஒட்டி ஒரு மகள், அந்த ஒரே நேரத்தில் அந்த கருத்து பகிர்வு இருந்தது. அம்மா அப்பா அதை செய்யும்போது கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியுதுங்கிறாங்க. அதே போல் எல்லாருமே இந்த தொலைக்காட்சியில் இந்த பார்வைக்கு இருக்கிற அத்தனை பேருமே இது கொஞ்சம் கையாண்டா நல்லா இருக்கும் சாமி. அலைபேசி அப்புறம் ஊடகம், இதனால் குடும்பத்தில் ஒரு கூட்டு உறவு இருக்கிறதா அல்லது உறவு சிதைஞ்சு போகிறதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சாமி. அதை பற்றி ஒரு தெளிவு உங்களுடைய கருத்துப்படி. நிச்சயமாக நான் வந்து கடந்த ஒரு ஜெனரேஷனில் இருக்கிறேன். இப்பொழுது உள்ள ஜெனரேஷனை கேட்டிங்கன்னா இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதமாக இருப்பதே சாபமாகவும் சில நேரங்களிலே மாறிவிடுகிறது. இங்கே இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக நம்மை விட தொலைத்தொடர்பு சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அவர்களை குடும்ப உறவுகளை ஒன்று சேர்க்குதா அல்லது பிரிக்குதா? ஃபாதர், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நன்மைன்னு ஒரு பக்கம் இருந்தால் தீமைன்ற ஒரு பக்கம் இருக்கும். நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது மிக மிக முக்கியமான ஒரு ரீசனாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் இப்போ ஒரு சைடு இருக்கோம். நான் ஒர்க் பண்ணுறேன், என் சிஸ்டர் ஒரு இடத்துல படிக்கிறா, அம்மா அப்பா ஒரு இடத்துல இருக்காங்க. நாங்கள் டெய்லி பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது இதெல்லாம் அலைபேசி அது மூலியமாக தான் பேசுகிறோம். ஏதாவது பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தில் ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அது மூலியமாக தான் பண்ணுறோம். நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்றது முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கிறனால நம்ம பாசிட்டிவான ஒரு இதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பான ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 முன் குறிப்புகள். ஆதாம் ஏவாளாக நாங்கள் இணைந்து 1 வருடமாக இன்னும் 1 மாதம் இருக்கிறது. அதனால் நான் சொல்லும் கருத்துக்கள் புதுமண தம்பதியின் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2வது விஷயம், நான் ஒரு மனநல மருத்துவராக ஒரு தனியார் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். அதன் தாக்கமாக கூட என்னுடைய கருத்துக்கள் இருக்கலாம். நான் பார்ப்பது, நாங்கள் அனுபவிப்பது என்னவென்றால், ஒரு நாளுக்கு இத்தனை மணி நேரம்தான் அலைபேசிக்கு என்று நாங்கள் ஒதுக்கி விடுகிறோம். அந்த நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் அலைபேசியில் எங்கள் நேரத்தை செலவழிக்கின்றோம். மற்ற நேரத்தில் நாங்கள் எங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்வதில், நான் என்னுடைய அனுபவத்தை என் மனைவியிடம் கூறுவதிலும், என் மனைவி அவருடைய கருத்தை என்னிடம் கூறுவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நாள் தவறாமல் நாங்கள் அதை செய்து வருகிறோம். 2வதாக, குடும்ப ஜெபமாலை என்பது இன்று குறைந்து கொண்டே வருகின்றது. எங்களுடைய உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நாங்கள் 2 பேரும் மருத்துவராக இருக்கிறதுனால எங்களுடைய பணி முடிகிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடுது. ஸோ வீட்டுக்கு வரதே டைம் லேட்டாக தான் வரும். அதுக்கு மேலே நாங்கள் எப்படி அதை குடும்ப ஜெபமாலையாக மாற்றுறோன்னா, ஒரு 5 நிமிடம் நாங்கள் 2 பேரும் கரம் கோர்த்து கடவுளுக்கு நன்றி கூறுறோம். அந்த நேரம் தான் எங்களுக்கு கடவுளுடைய அன்பு கிடைக்குது. எங்களுக்கு கல்யாண தேதி 25 ஜனவரி 25. எல்லா மாதமும் 25ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய திருமண ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறோம். கடவுள் முன்னாடி நாங்கள் 2 பேருமே சொல்லுவோம், கை கோர்த்து சொல்லுவோம். 2 பேரும் அன்னைக்கு நாங்கள் என்ன பைபிள் வாசகம் படித்தோமோ அது 2 பேருமே படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு குடும்ப ஜெபமாலை சொல்லுவோம்.
அதுதான் இந்த நவீன காலத்தில் இருக்கிற ஒரு குடும்ப ஜெபமாலையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த இல்லத்திலிருந்து இறை அழைத்தல் உருவாகும்னு நான் நம்புகிறேன். மிக அருமையான சாட்சியத்தை குடும்பத்தார் பகிர்ந்திருக்கிறாங்க. திருக்குடும்ப பெருவிழாவை இன்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதில் சவால் அப்படின்னு சொல்லி எதை நாம் நினைக்க முடியும், அது எப்படி நாம் செய்து முடிக்கக்கூடிய வகையில் எடுத்துக்கொள்ள முடியும்? அற்புதமான ஒரு கேள்வி. நான் திருமண திருப்பலியில் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை மேற்கோள் காண்பிப்பது வழக்கம். யாக்கோபு எழுதிய திருமடல் இயல் 3 அதிலே விண்ணிலிருந்து வருகின்ற ஞானத்தின் 7 பண்புகள்: தூய்மை, அமைதி, பொறுமை, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்த தன்மை, இணங்கி போகும் தன்மை, வெளிவேடமற்ற தன்மை, நடுநிலை தவறாது. இந்த 7 தூண்களையும் வைத்து தனிமனித வாழ்வும் இல்லற வாழ்வும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதை ஆண்டவருடைய விருப்பமாக நான் கருதுவது, இதை தான் தம்பதியர்களுக்கு எடுத்து சொல்வேன். இந்த 7க்கு இன்றைக்கு சவால்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இணங்கி போகும் தன்மை என்று சொல்லும்போது இன்றைக்கு தனி மனித சுதந்திரம் வெகுவாக முன்னிலைப்படுத்தப்படுகிறது. நம்ம கணவன் மனைவிக்குள்ளே மன்னிக்க முடியாத சில தன்மைகள் வருது. இன்னொன்று, மன்னிக்கிற மாதிரி வெளியில் நம்ம பேசிட்டாலும் அதை மறக்காமல் மனசுலேயே வச்சுட்டு எத்தனை மாதங்கள் வருடங்கள் ஆனாலும் அந்த உறவுக்குள்ளே ஒன்றிப்பு இல்லாமல் போகிறது. அடுத்தது குழந்தைகள் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகும்போது என்னதுன்னா குழந்தையோட வளர்ப்பில் அது ரொம்ப அதிகமான விஷயங்களை பாதிக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே நல்ல கருத்தோடு ஒன்றித்து அந்த இறை அன்பு நமக்குள்ளே இருந்து வழி நடத்தும் போது குழந்தைகள் நல்ல விதமாக வளருவாங்க. நேர்மறையான எண்ணங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியும். அன்பு இறை மக்களே, பார்த்தீங்கன்னா சகோதரி சொல்கிறாங்க, பெற்றோர்களுடைய சமாதானம் இன்மை கண்டிப்பாக குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு ஒரு சவாலாகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. குடும்ப சவால்கள் என்று பார்க்கிற பொழுது இன்றைய சூழலிலே பிள்ளைகள் வளர்ப்பதே ஒரு சவால் தான். ஏன்னா தொலைத்தொடர்பு சாதனங்கள், எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறது, செல்லை பார்க்குறது, அந்த செல்லில் வருகின்ற பல்வேறு விதமான விளையாட்டுகளை பார்ப்பது, இதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதே பெரும் சவாலாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஒரு அமர்வு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இங்கே சிறப்பு வருகை தந்திட்ட தூய் அலங்கார அன்னை பேராலய பங்கு மக்கள், அவரோடு இணைந்தபடி பங்கு தந்தை பேரருள் திரு போஸ்மான் ஆரோக்கியராஜ் அடிகள் மற்றும் அவருடைய அற்புதமான அந்த கருத்து பகிர்வு, கருத்து அந்த கோர்வை, அழுத்தம், ஆழம் நிறைவாக இருந்தது. இந்த மாதா டிவி வழியாக பார்க்கக்கூடிய மக்கள் குடும்பத்தார் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல செய்தியை அவங்க சிந்திக்க முடியும், அவங்க உணர முடியும், அவங்க வாழ முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கடைசியாக ஃபாதர், இந்த திருக்குடும்ப பெருநாளில் உங்களுடைய சிறப்பு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையோடு ஜெபம் சொல்லி இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்யலாம் ஃபாதர். திருக்குடும்ப பெருவிழாவின் போது பெற்றோர்களை நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். பெற்றோர்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எனவே தான் நான் இறை மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். எனவே இறைவனுடைய ஆசீரை உணர்ந்து ஒரு குடும்பம் பயணிக்கும்போது அந்த குடும்பமே சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பெஸ்கி இயக்குனர் அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்களுக்கும், மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், அதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும், தூய அலங்கார அன்னை பேராலய இறைமக்கள் சார்பிலும் அருட்தந்தையர்கள் சார்பிலும் எங்களுடைய திருக்குடும்ப பெருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு குடும்பத்தாரே, திருக்குடும்ப பெருவிழாவை நாம் அனைவரும் இன்றைய நாளிலே மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வை ஒட்டி இந்த ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு விளையாட்டு, இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு விளையாட்டு. ஒவ்வொரு குடும்பமாக 5 குடும்பமும் எந்த அளவுக்கு உங்களால் ஒருங்கிணைந்து இந்த விளையாட்டை விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விளையாட வந்திருக்கிறீர்கள், பாராட்டுகிறேன். இப்பொழுது போட்டிக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. 1 2 3 ஸ்டார்ட்.
முதல் 1 2 3 கைத்தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். திருக்குடும்ப பெருநாளில் இரண்டாவது விளையாட்டு கணவன் மனைவி இருவருக்குள் இருக்கிற அன்பின் ஒற்றுமையை ஒரு மிகைப்படுத்தி இன்னமாக அந்த விளையாட்டின் வழியாக எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்பதை உணரும் ஒரு விளையாட்டாக இது அமைகிறது. பலூன் கீழே விடக்கூடாது, உடையக்கூடாது. போட்டி இப்போது ஆரம்பமாகிறது. 1 2 3 ஸ்டார்ட். Thank you so much. நடந்து வந்த நன்றி கரங்கள். Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice, rejoice, and again I say rejoice. அன்பு இறைமக்களே, இந்நாளில் திருக்குடும்ப பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி விளையாட்டு முடித்துவிட்டு மீண்டும் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாக குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அற்புதமான ஒரு பாட்டு, கும்மி பாட்டு. இந்த பாட்டை பாடி மகிழ்விக்க ஒம்பெத்துவேலி பங்கை சார்ந்த அனைத்து மக்களும் பங்கு தந்தை தார்த்தீஸ் அவருடைய ஒருங்கிணைந்த ஒத்துழைப்போடு இந்த பாடலை பாட வருகிறார்கள். என் தாயே ராரிரோ தாரிரோ தாயே ராரிரோ தாரிரிராரிரோ. என் மகனே இயேசுவையே என் தாயே எங்க கண்டு தேடுவேனோ, நான் போகும் தாயே பாதையெல்லாம் நிழலாய் ஓடுகிறார். என் மகனே இயேசுவையே என் தாயே எங்க கண்டு தேடுவேனோ, நான் போகும் தாயே பாதையெல்லாம் நிழலாய் ஓடுகிறார். எட்டு சிலுவை மரம் என் தாயே 20 அடி நீள் உயரம், எடுத்து நல்ல தாயே சுமக்கிறாரோ இன்பமான நன்மையேசு. அன்பு உள்ளங்களே, மிக மிக சிறப்பாக எல்லோரும் மகிழ்ந்து பார்க்கக்கூடிய அளவில் உங்களுடைய கும்மி பாட்டு இருந்தது. உங்களுக்கும் பாசமிகு பங்கு தந்தைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.